guys, welcome back to my channel videhassweethome. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 4 டிஃபரண்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் தாங்க பார்க்க போறோம். இது எல்லாமே ஒரு கம்பைலேஷன் வீடியோ தான். சோ இதுல என்னென்ன பார்க்க போறோம்னு பார்த்தறலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து டொமேட்டோ பிரியாணி. இதுக்கு வந்து நம்ம தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு panல நெய் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன். அதுல ஒரு அன்னாசி முக்கு, ஒரு பிரியாணி இலை இருந்தா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய். இது எல்லாமே ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுதும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வந்து வணங்கணும். இது நல்லா வந்து கலர் மாறி வெங்காயம் கலர் மாறின உடனே 6 நல்லா பெரிய தக்காளியை வந்து குட்டி குட்டியா சாப் பண்ணி இதுல ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா மேஷ் ஆகணும். நல்லா குக் ஆகி நல்லா மேஷ் ஆகி இந்த நெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து வேக வைக்கணும். இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பிரியாணி மசாலா ஆட் பண்ண உடனே நம்மளுக்கு அரிசிக்கு தேவையான அளவுக்கு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் 1 கப் வந்து பிரியாணி அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு இதை 3 விசில் விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டொமேட்டோ பிரியாணி ரெடி. கொத்தமல்லி தழை தூவி நீங்க கார்னிஷ் பண்ணிக்கலாம். தயிர் பச்சடியோட சூப்பரா இருக்கும் இந்த தக்காளி பிரியாணி. இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற லஞ்ச் ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா கீரை புலாவ் தாங்க. இதுக்கு தேவையானது என்ன கீரை வேணாலும் ஒரு கட்டு அளவுக்கு எடுத்துக்கோங்க. தண்டங்கீரை, அகத்திக்கீரை எது வேணா நீங்க எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு கட்டை வந்து கிளீன் பண்ணி நான் வச்சிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ இப்போ வந்து ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்துக்க போகிறேன். இந்த பாஸ்மதி ரைஸை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி குக்கரில் வந்து 1 கப்பு அரிசிக்கு வந்து 2 கப் தண்ணி விட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும். யூஸ்வலாக வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து குழஞ்சிரும் இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 கப்பு நீங்கள் ரைஸ் எடுக்கிறீங்கன்னா 1.25 கப் அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி எடுத்தீங்கன்னா போதும். அது வந்து ஒரு 2 விசில் விட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அது கூட வந்து நீங்கள் 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டு இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ உதிரியாக உங்களுக்கு கிடைக்கும். எப்போவுமே நீங்கள் பாஸ்மதி ரைஸை என்ன மாதிரி ரைஸ் செய்யணும் அப்படின்னாலும் தனியாக அரிசி வேக வைக்கிறீங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1.25 கப் தண்ணி விட்டு 2 டீஸ்பூன் நெய் விட்டு நீங்கள் வந்து வேக வச்சிங்கன்னா அரிசி வந்து பர்ஃபெக்டாக வெந்திருக்கும். நீங்கள் அதை வந்து எந்த மாதிரி புலாவ் ரெசிபீஸ்க்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்க போகிறேன். இது வெந்துட்டு இருக்கிற சமயத்தில் இன்னொரு அடுப்பில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கீரையை வந்து தாளிச்சுக்கலாம். இப்போ ஒரு வாணலியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 2 பட்டை, 1 மராட்டி மொக்கு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 அன்னாசி மொக்கு எல்லாம் ஆட் பண்ணிட்டு ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆன உடனே ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. இது நல்லா வந்து வணங்கட்டும். வணங்கின உடனே நீங்க வந்து கீரையை வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் ஆட் பண்ணிட்டு நல்லா கீரையை வந்து நல்லா மேஷ் பண்ணி விட்டு நல்லா வேகிற அளவுக்கு கொஞ்சமா லைட்டா தண்ணி தெளிச்சா போதும். ஏன்னா கீரை வந்து சீக்கிரமா வெந்துடும். இப்போ நல்லா இதை வணங்கி வச்சுக்கலாம். அதுக்குள்ள நம்மளுக்கு வந்து ரைஸ் வந்து பாருங்க எவ்வளோ உதிரியா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நீங்க ஸ்பூன்ல வந்து கலரை விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். முடிஞ்சா ஒரு ஃபோர்க் வச்சு நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கீரை வந்து நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ இந்த தண்ணி எல்லாம் சுண்டி உங்களுக்கு வர டைம்ல உங்களுக்கு இதுக்கு தேவையான காரத்துக்கு வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாய் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீரைக்கும் பச்சை மிளகாய்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. அதனால தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசியையும் நம்ம வேக வச்ச அரிசியை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நீங்க வேணும்னா கேஷ்யூஸ் வந்து கார்னிஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான கீரை புலாவ் வந்து ரெடி ஆயிருச்சு. கீரை சாப்பிடாதவங்க கூட இந்த டிஷ்ஷை சாப்பிடுவாங்க. அடுத்த ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் புலாவ். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா 2 கரண்டி எண்ணெயில் ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு, ஒரு அன்னாசி மொக்கு, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு ஏலக்காய், இது எல்லாமே போட்டுக்கோங்க. இதெல்லாமே நல்லா ஃப்ரை ஆன உடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை,
கொஞ்சமாக பச்சை மிளகா 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன். இப்போ இது நல்லா வணங்கினோடனே ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கடையில் கிடைக்கும். இது வந்து உதிர்த்ததும் கிடைக்கும், இல்லை வந்து உங்களுக்கு கார்ன் ஃபுல்லாக கார்ன் வாங்கி அதை வந்து நீங்கள் உதிர்த்தும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபுல் கார்ன் இல்லைனா ஒரு ஃபுல் பேக்கெட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா எண்ணெயில் வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு 1 கப் அரிசிக்கு 2 கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நீங்கள் வந்து அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 2 விசில் விடுங்க. சூப்பரான கார்ன் புலாவ் வந்து ரெடி ஆயிடும். இப்போ 2 விசில் விட்டாச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பரா, ரொம்ப டேஸ்டியா நீங்க வந்து கொத்தமல்லி தழை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். சூப்பரான கார்ன் புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசிபெல்லாபாத் தாங்க, சாம்பார் சாதம். இதை யார் செஞ்சு காமிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா எங்க அக்கா தான் வந்து எனக்காக செஞ்சு காமிக்கிறாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரா, சோம்பு, கொத்தமல்லி விதை, குருமிளகு, அப்புறம் வரமிளகா 4, பெருங்காயத்தூள். இது எல்லாமே நல்லா வணக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வந்து நல்லா வறுத்துக்கோங்க. குருமிளகு 2 டீஸ்பூன், வரமிளகா 4, கொஞ்சமா தேங்காய். இது எல்லாமே வறுத்து அரைச்சிக்க போறோம். அதுக்குள்ள நம்ம இன்னொரு சைட்ல என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 1 கப் அரிசிக்கு 3/4 கப் துவரம் பருப்பு போட்டு இதை நல்லா 1 மணி நேரம் விட்டு நல்லா குக்கர்ல ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா மசிய வேகணும். காய்கள் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும்னா கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, இது எல்லாமே ஒரு கையளவுக்கு எடுத்துக்கோங்க. இது இல்லாம உங்களுக்கு வேற காய் வந்து வேணும்னாலும் எடுத்துக்கலாம். பூசணிக்காய், இது எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த 5 காய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வருத்தோம் இல்லையா, அதை வந்து ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கிரைண்டர்ல மிக்சியில பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு வானிலையில கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா வந்து நிறம் மாறுற அளவுக்கு வந்து நீங்க வணக்கி எடுத்துக்கணும். இப்ப இதை நம்ம நல்லா வணக்கிக்கலாம். இப்போ இது வணங்கின உடனே நம்ம வெட்டி வச்சிருக்கிற காய்கள், என்னென்ன காய் வச்சிருக்கோமோ அது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, மிக்சியில வந்து அரைச்சு வச்ச பொடியை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச பொடி ஒரு தடவைக்கு செய்யறது தான் கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் நிறைய குவான்டிட்டி செஞ்சு வச்சுட்டு எப்போவுமே நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இந்த காய் வேகிற அளவுக்கு. இப்போ காய் வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து தண்ணியில் கரைச்சிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தக்காளியை நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணிக்கிறேன். எப்பவுமே வந்து நீங்க புளி தண்ணியை கடைசியா தான் சேர்க்கணும். அப்பதான் வந்து காய்கறிகள் வந்து சீக்கிரமா வேகும். புளிக்கு தகுந்த மாதிரி தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. புளி வந்து கொஞ்சம் கம்மியா விட்டீங்கன்னா தக்காளி 2 போடுங்க. புளி ஜாஸ்தியா விட்டீங்கன்னா தக்காளி 1 போட்டா போதும். இப்ப சாதம் பாருங்க நல்லா வெந்து நல்லா குழஞ்சிருக்கு இல்லையா. இப்ப இது கூட நம்ம வெந்த காய்கறிகளோட கலவையை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரா இது வந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து தாளிச்சுக்கலாம். இதுக்கு ஒரு கரண்டி நெய் வந்து நிறையவே நல்லா தாராளமா விட்டுக்கோங்க. நெய் கூட கொஞ்சமா கடுகு, கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை. இப்போ இது கூட கொஞ்சமா நீங்க வந்து பெருங்காயத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப முந்திரி பருப்பு நல்லா வந்து வறுத்த உடனே நல்லா கோல்டன் கலர்ல ஆகணும். இப்போ நான் தாளிச்சு வச்சதை வந்து நம்ம இந்த சாதத்து மேல கொட்டிக்கலாம். சூப்பரா வந்து நம்மளுக்கு வந்து பிசிபெல்லாபாத் வந்து ரெடி பண்ணிடலாம். நீங்க மஞ்சள் தூள் நல்லா நிறைய போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் வந்து நல்லா மஞ்சள் கலர்ல சாதம் வரும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கலர் கம்மியா வரும். இப்போ நெய் வந்து இன்னுமே வந்து நம்ம நிறைய சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து சாம்பார் சாதம் நல்லா நெய் வாசத்தோட இருந்தா தான் சூப்பரா இருக்கும். ஸோ கடைசியா இன்னும் கொஞ்சம் ஒரு கரண்டி நெய்யை வந்து உருக்கி இந்த சாதத்து மேல கார்னிஷ் பண்ணிக்கலாம்.
கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா மணக்க மணக்க சாம்பார் சாதம் ரெடி. இந்த வீடியோவில் இப்போ 4 டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் பார்த்தோம். இது எல்லாமே ஒரு கம்பைலேஷன் வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.